அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். சென்னையிலே எலும்பு மூட்டு மருத்துவ வல்லுநராக இருக்கிறேன். அரசு பணியிலிருந்து நிறைவு பெற்றவன், ஓய்வு பெற்றவன். இந்த விழாவுக்கு வருகின்ற பொழுது என்னுடைய எண்ணங்கள் வேறு மாறி இருந்தது. இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது அரங்கம் நிரம்பி இருக்கிறது. அதிலும் மகளிர் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வெவ்வேறு ஊருக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து முதல் குரல் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினேன். நம்முடைய அனைத்து வேளாளர்களையும் ஒன்றிணைக்க அந்த பத்திரிகை நடக்கப்பட்டது. நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 10 அல்லது 15 கூட்டங்கள் போவேன். இந்த மாதிரி ஒரு எழுச்சியான இளமையான கூட்டத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த விழா அமைப்பாளர்கள், இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அத்துணை உழைப்பையும் உங்களுடைய முகங்கள், உங்களுடைய புன்சிரிப்பு எடுத்து காட்டுகிறது. எனக்கு ஓசூருக்கு வரும்போது நிறைய சந்தோஷம். ஏன்னா அது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். நிறைய பேருக்கு தெரியும். இங்கே வந்து சந்திர சூழேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. மரகதாம்பிகைன்னு ஒரு அம்மன் இருக்காங்க. மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொன்மையான ஒரு கோவில். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 12 திருமதி கலைமாமணி கிருபானந்த வாணி தேச மங்கையர்க்கரசி அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவரும் உங்கள் கரவொலியை எழுப்பி அவரை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, கோடிக்கணக்கான பெண்கள், அதுவும் தமிழ் பெண்கள் விரும்பி கேட்கின்ற ஒரு குரல் நம்முடைய சகோதரி தேச மங்கையர்க்கரசியின் குரல். என்னுடைய மனைவிக்கு அவருடைய வாட்ஸ்அப் செய்தியை பார்க்காமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. அதுவும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சொல்கிற பார்த்தீங்களா, இன்றைக்கி மகாலய அமாவாசை என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை வரி விடாமல் வார்த்தை விடாமல் செய்ய வைப்பாங்க. நீங்கள் வெள்ளை கல்கண்டு வாங்கி வைங்கன்னா வெள்ளை கல்கண்டு நான் வாங்கிட்டு வரணும். அது எத்தனை மணி இருந்தாலும், ஹாஸ்பிட்டல் முடிஞ்சாலும் முடியலனாலும் அதை வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு நம்முடைய ஆன்மீகத்துக்கும், அதுவும் அவங்களோட தமிழ் கேட்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த உச்சரிப்பு, அந்த சொல் ஆளுமை, அந்த கருத்து, அந்த ஆன்மீக உணர்வு, அதை வந்து இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இவங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது. அவர் நம்முடைய உறவினர் என்று சொல்கிறதுல மிகப்பெரிய எனக்கு ஒரு பெருமை, சந்தோஷம். அம்மா, நான் உங்களை மாதிரி பேச முடியாது, கொஞ்சம் பேசுகிறேன்னு. ஏன்னா வந்து சந்திர சூடேஸ்வரர் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே வந்து நான் வந்து என்னுடைய அக்கா வந்து அருணாச்சலம், அதாவது அண்ணாமலை, திருவண்ணாமலை. என்னுடைய மாமா வந்து விருதாச்சலம். 2 ஊர். இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரிஷபாச்சலம்னு பேர். ஆமாம், ரிஷபாச்சலம்னு பேர். ஏன்னா இறைவன் வந்து, ஈஸ்வரன் வந்து இங்கே ரிஷபத்து மேலே இருக்கிற மாதிரி தோற்றக்கூடிய ஒரு மலை இருக்குது. இந்த மலை வந்து கிட்டத்தட்ட ரிஷபம் மாதிரி இருக்கும், ஈசனோட வாகனம் மாதிரி இருக்கும். இந்த அம்மனுக்கு மரகதாம்பிகைன்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா வந்து ஈஸ்வரன் வந்து பச்சை நிறத்தில் உடும்பு மாதிரி இந்த ஊரெல்லாம் ஓடனதாகவும், அம்மன் வந்து அவரை பிடிக்கிறதுக்காக தொட்டதாகவும், அது தொட்ட உடனே வாழை தொட்டோடனே இவங்க பச்சை நிறமாக மாறணும் ஒரு கதை இருக்குது. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்திற்கு மரகத சரோவர்னு பேர். ஏன்னா பச்சை குளம்னு சொல்லுவாங்க, மரகத சரோவர்னு சொல்லுவாங்க. தஞ்சையிலேருந்து மிகப்பெரிய போராளி பட்டுக்கோட்டை அண்ணா சரவணன் அவர்கள், என்னுடைய உடன்பிறவா சகோதரர் வழக்கறிஞர் சேலம் அண்ணாதுரை அவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள், நம்முடைய வேளாளர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். அவருடன் நான் நிறைய தடவை பயணம் செய்திருக்கிறேன். ஆனால் நீண்ட நாள் கழித்து என்னுடைய சகோதரனை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது எதுக்காக வந்து இந்த சந்திர சூடேஸ்வரர் பற்றி சொல்றேன்னா, இந்த இடம் பலருக்கு மோட்சத்தை தந்த இடம். இந்த இடத்துல பேசுறதுக்கு நம்ம நிறைய கொடுத்து வச்சிருக்கணும். நான் என்ன வேண்டுறேன்னா,
நம்முடைய 153 சொன்ன அண்ணன் கோச்சுக்குவார், 42 வேளாளர்கள் பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே இயக்கத்தின் கீழ் கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது என்னோட ஆசை. நம்முடைய கெட்ட நேரங்கள் விலகி நமக்கு நல்ல நேரம் அமைந்திட இந்த சந்திர சூடேஸ்வரர் அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, உங்களைப் போல நானும் தேச மங்கையர்க்கரசி அம்மாவின் குரலை கேட்க ஆசையாக இருக்கிறேன். அதைவிட நம்முடைய எழுச்சி வரலாற்று நாயகன் நம்முடைய பட்டுக்கோட்டை அண்ணாதுரை அவர்கள் பேசுவதையும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். என்னுடைய மூத்த சகோதரர் தான் சிதம்பரம் பிள்ளை அவர்கள், அவருடைய பேச்சும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் என்னுடைய நேசத்தையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.